ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரனுடன் பேசிக் கொண்டிருந்த சனீஸ்வரன், அனைவரையும் பிடித்து பாடாய்படுத்துகிறாயே, உன்னுடைய பிடியில் சிக்காதவர்கள் யாரேனும் உள்ளாரா என்று கேட்க, ஒருத்தர் இருக்கிறார் என்று வேகமாக கைலாயத்திற்கு வந்தாராம். சனியை பார்த்து சிவபெருமானோ, எங்கு இங்கு வந்தீர்கள் என்று கேட்க, விதிப்படி உங்களை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது, அனுமதி தாருங்கள் என்று கேட்டாராம். விதியை வகுத்தவன் நான் தானே, என்னை எப்படி உங்களால் பிடிக்க இயலும்? விதியை வகுத்த நீங்களே மீறலாமா? ஆணை கொடுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்று சொல்ல, என்னை 7.5 ஆண்டுகள் அல்ல 7 வினாடி கூட உன்னால் பிடிக்க இயலாது என்று கூறிவிட்டு பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொண்டாராம் சிவபெருமான். ருத்ராட்ச மாலை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது. அதுவும் பார்வதி தேவியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்ச மாலைக்கு இருக்கும் சக்தியை சொல்லவா வேண்டும்? சிவனே மறைந்திருக்கிறார் என்றால் அந்த ருத்ராட்சம் எத்தகைய பேராற்றல் நிறைந்ததாக இருக்கும். சற்று யோசித்த சனி பகவான் அதே இடத்தில் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். சிவபெருமான், பார்த்தாயா, என்னை உன்னால் பிடிக்க இயலவில்லை என்று சொல்ல, உலகத்தையே ஆளும் நீங்கள் ஒரு ருத்ராட்சத்துக்குள் சிறையிருக்கும்படி செய்துவிட்டேன், இதுவே தாங்களை பிடித்ததற்கு சமம்